இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி தன்னுடைய வீட்டில் பலவீனமாய் படுத்து கிடக்கிற தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஜெபிக்க வர வேண்டும் என்று அழைத்த போது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆள் திடீர் அறிமுகத்தை நம்பி அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு செயல்படுவாங்களா? பிஸி ஷெட்யூலில் தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய பரிசுத்தவான் திடீர்னு ஒரு ஆஃபீஸர் வந்து என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா அந்த ஷெட்யூலெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏன்னா இன்றைக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பெரிய பெரிய பிரபலமான தேவ மனிதர்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அது அவர்களை நான் குறைத்து சொல்லவில்லை. ஏன்னா அவங்க தன்னுடைய நேரங்களை திட்டமிட்டு அவர்கள் செயல்படுகிறதுனால, செய்ய வேண்டிய வேலைகளுக்கு அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகிறதுனால அந்த நிலை காணப்படுகிறது. இப்போ ஏசப்பா எப்பொழுதும் பிஸியாக இருக்கிறவர். அவர் பாருங்க, தலை சாய்க்க அவருக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு அவருக்கு நேரம் இல்லை, தூங்குறதற்கு அவருக்கு டைம் இல்லாத அளவுக்கு ஊழியங்கள் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவன் வீட்டுக்கு வந்து நான் உன்னை சுகமாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா இது எதை காண்பிக்கிறதுனா, எப்பொழுதும் இயேசு அவைலபிளாக இருக்கிறார். யார் தன்னை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய எப்பொழுதும் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் இயேசுவை ஒரு நாள் அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, அவர் இன்னைக்கு வருவாரான்னு தெரியாது, ஒருவேளை நாளைக்காவது வருவாரான்னு எதிர்பார்ப்போம் என்று நீங்கள் காலம் தாழ்த்த வேண்டாம். இந்த 100க்கு அதிபதி வேண்டிக் கொண்டான், என் வீட்டுக்கு நீங்கள் வரணும், எனக்கு மிகவும் உதவியாக இருந்த அந்த வேலைக்காரனுக்கு நீங்கள் சுகம் கொடுக்கணும்னு சொல்லி அவன் வேண்டிக் கொண்ட போது நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்று ஆண்டவர் தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்தார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அவசியமான ஒரு காரியம், உங்களுக்கு தேவையான ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்களானால் காலம் தாழ்த்த வேண்டாம். இன்றைக்கி இயேசுவை கூப்பிடுங்க, இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க, இன்றைக்கி அந்த சூழ்நிலையில் அற்புதம் செய்ய கூப்பிடுங்க, இன்றைக்கி அந்த ஆசீர்வாதத்திற்காக அவர்கிட்ட கேளுங்க, ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆண்டவரே நீங்கள் வாங்க, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் அற்புதம் செய்யுங்க, நீங்கள் சுகந்தாங்க, நீங்கள் நன்மை செய்யுங்க, நீங்கள் பதில் தாங்க. என்னெல்லாம் நீங்கள் கேட்டு அவரை அழைக்க விரும்புகிறீர்களோ அதற்கு காலம் தாழ்த்தாமல் இன்றே அவரை கூப்பிடுங்க. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவர் இப்பொழுதே வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், இன்றைக்கி என்னால் வர முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்லலை. அது மாத்திரமில்லாமல் உங்களை எனக்கு புதிதாக தான் அறிமுகம், நீங்கள் யார் எவருன்னு எனக்கு அதிகமாக தெரியாது, நான் விசாரிச்சுட்டு வரேன் அப்படிலாம் சொல்லலை. அல்லது நீங்கள் கூப்பிட்ட உடனே என்னால் வர முடியாது, நான் யோசித்து சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லலை. உடனே நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று சொன்னது போல இன்றைக்கும் யாரெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்காக அவர் உடனடியாக செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் அவரை கூப்பிடுங்க, உங்களுக்காக உடனடியாக அவர் செயல்படுவார். தகப்பனே, எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு உடனடியாக செயல்படுகிற கர்த்தர், இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை கூப்பிடுறாங்களோ அவர்களுக்காக இறங்கி வந்து உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.